hysteresis வந்து it is seen in ferromagnetic substances. Ferromagnetic substances அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா மட்டும் they will behave as a magnet. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து உண்மையிலே மேக்னெட் கிடையாது. ஆனா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா it will change into a magnet. மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் மேக்னெட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அகைன் இட் வில் பிகம் a நான் மேக்னெட். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் தான் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்னா என்ன? It is not a magnet. When we give magnetic field, it will change into a magnet. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ண உடனே நான் மேக்னெட்டா மாறாது, கொஞ்ச நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்குள்ள இருக்கும், அதுக்கப்புறமா இட் வில் பிகம் a நான் மேக்னெட். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்னா when a magnetic field is applied, when the magnetic field is applied, magnetic field வந்து H னு கொடுத்திருக்காங்க இங்க, H vector is applied, then a magnetic induction takes place. Magnetic induction B vector takes place. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ்ட்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹிஸ்டெரிசிஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச். பி வந்து ஹெச் வந்து நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு, B வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ள ஃபார்ம் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ B by H. ஸோ mu வந்து is not a constant. Is not a constant அப்படின்னா என்ன அர்த்தம்? It will be changing அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை கிளியரா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு கிராஃப் வரைய போறோம். ஓகே, இந்த கிராஃப் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிராஃப். ஓகே, ஸோ இந்த கிராஃப் படிச்சிட்டிங்கன்னா நோட்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஐ எம் டேக்கிங் மேக்னடைசிங் ஃபீல்டு, அதாவது ஹெச். ஓகே, மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச். ஸோ இது வந்து அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒன்று. We are going to draw the graph for the ferromagnetic material. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஏன்ற பாயிண்ட்ல வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு 0, அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுக்கல அதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டீரியலுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டீரியலுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த மெட்டீரியலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ என்ன ஆகும்? when I give the magnetic field, the magnetic field is produced inside that material and it will reach the point. So in the point வந்து I am keeping it as C. ஸோ நான் என்ன பண்றேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆகி மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் ஆகுது. ஸோ இதுக்கு மேல அந்த மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் டு விச் த மெட்டீரியல் கேன் பி என்னது? மேக்னடைஸ்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட். saturation point. Okay,
ஸோ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, அந்த மெட்டீரியலுக்குள்ளேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து மேக்ஸிமமா ஒரு பாயிண்ட்ல அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லி மேக்னடைஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான் இட் வில் பிஹேவ் லைக் அ மேக்னெட். மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், உடனே இட் வில் பிகம் நான் மேக்னெட்டா? இல்ல, என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் அதுல என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதுக்கப்புறமா தான் இட் வில் பிகம் அ நான் மேக்னெட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ண உடனே இது என்ன பண்ணாது, உடனே இட் வில் நாட் பிகம் அ நான் மேக்னெட். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ அந்த இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உடனே நான் மேக்னெட்டா மாறாது. என்ன ஆகும், இந்த ஒரிஜினல் பாத்துல வராம ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ரிமூவ் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும், உடனே இது வந்து ஜீரோ ஆகாம இட் வில் டிக்ரீஸ் அண்ட் இட் வில் ரீச் அ பாயிண்ட் டி. It will reach a point D. So இந்த x axis வந்து magnetizing field, இந்த y axis வந்து magnetic induction or induced magnetic field. Induced magnetic field னா அந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற magnetic field. So இப்போ இந்த பாயிண்ட்ல பாருங்க, x axis வந்து 0, கரெக்டா? x axis 0னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்ல. இப்போ நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுல இல்ல, அது 0. ஆனா அந்த மெட்டீரியல்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இந்த பாயிண்ட்ல. சோ இந்த பாயிண்ட வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ரிட்டென்டிவிட்டி. ரிட்டென்டிவிட்டி அப்படின்னா நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் ரிமைனிங் இன் தட் மெட்டீரியல். ஸோ அதுதான் வந்து என்னது, ரிட்டென்டிவிட்டி. இப்போ இது வந்து இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த பாயிண்ட்னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஆனா அந்த மெட்டீரியலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துட்டு. இப்போ அந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணணும், இத வந்து நான் வந்து 0க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல நான் இன்க்ரீஸ் பண்ணணும். If I increase the magnetic field in the negative direction, what will happen? This will come to 0 like this. Okay, so in the point வந்து I am considering it as E. So upon the remaining இருக்கிற magnetic field, if I want to make it 0, what I should do, I should increase the magnetic field in the negative direction. So this point, so the magnetic field induced in the material is becoming 0 when we increase the magnetic field in the negative direction. So this point is called as coercivity. Coercivity. Okay. இப்போ இன்னும் நான் இதை வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இட் வில் இன்க்ரீஸ் இன் த நெகட்டிவ் டைரக்ஷன் அண்ட் இட் வில் ரீச் ஒன் saturation point here. It will reach one saturation point here. So the magnetic field, if we keep on increasing in the negative direction, என்ன ஆகும், அந்த ferromagnetic material குள்ள இருக்க magnetic field it will be increasing in the negative direction and it will reach one saturation point.
இந்த பாயிண்ட்க்கு மேல நம்மளால மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணவே முடியாது, ஏன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ மறுபடியும் இத வந்து இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இத வந்து இந்த பாயிண்ட்க்கு கொண்டு வரணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணணும்? we should increase in the positive direction. So again, if you increase the இந்த சைடு saturation point வந்த உடனே if you increase the magnetizing field in the positive direction என்ன ஆகும்? again இந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்? magnetic field இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். சோ அப்ப இந்த மெட்டீரியலுக்குள்ளேயே என்ன ஆகும்? magnetic field இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ be like this. So இந்த பாயிண்ட் வந்து G, இந்த பாயிண்ட் K. ஆரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு இதுலயும் ஆரோ மார்க் போடுங்க. So இந்த பாயிண்ட் வந்து we will call it as the saturation point. Saturation point in the opposite direction அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து saturation point in the positive direction அப்படின்னு சொல்லுவோம். So இந்த loop இததான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா hysteresis loop அப்படின்னு சொல்லுவோம். What it is called as hysteresis loop. So இது வந்து டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சு நீங்க பார்ட்ஸ் மார்க் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் இப்போ இதோட நோட்ஸ் இதெல்லாம் நான் டிக்டேட் பண்றேன், எழுதுங்க. First point, when magnetic field is applied, first point wise சொல்றேன். இதுல வந்து பெருசா ரெண்டு பேஜ்ல பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க, நான் பாயிண்ட் வைஸ் கட் ஷார்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, when magnetic field is applied, the magnetic induction when magnetic field is applied, the magnetic induction increases from A to saturation level C. From A to saturation level C. Next point, if the magnetic field is reduced, if the magnetic field is reduced, the magnetic induction takes the path CD, takes the path CD, which represents some residual magnetism is left out, which represents some residual magnetism is left out. It is called retentivity. It is called retentivity. Next point, the magnetic field is increased in the reverse direction. The magnetic field is
increased in the reverse direction, so the residual magnetism becomes zero at E. It becomes zero at E. Next, further increase of magnetic field in the reverse direction. Further increase of magnetic field in the reverse direction makes the magnetic induction to reach saturation point. Makes the magnetic induction to reach the saturation point. Next point, if the magnetic field is increased again, magnetic field is increased again, it reaches the point C. The magnetic induction reaches the point C. The magnetic induction reaches the point C. So next point எழுதுங்க. A இதுல இருந்து பார்த்து எழுதுங்க. A C D E இத வந்து F னு வச்சுக்கோங்க. F G K C is called as the hysteresis loop. The path A C D E F G K C is called as the hysteresis loop. Hysteresis loop. Hysteresis loop is also called path of magnetization. Hysteresis loop is also called path of magnetization. So next heading வந்து hysteresis loss. Hysteresis loss. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்னட்டிசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது, கரெக்டா? ஸோ இந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கும். The energy வந்து is lost in the form of heat during the process of magnetization. And the loss of energy is called as hysteresis loss. அப்படின்னா hysteresis நடக்கும்போது இருக்கிற loss of energy, அதுதான் வந்து என்னது, hysteresis loss. எழுதிக்கோங்க. During magnetization, there is loss of energy. There is loss of energy in the form of heat. In the form of heat. It is called as hysteresis loss. It is called as hysteresis loss. Next வந்து hard and soft magnetic materials. Hard and soft magnetic materials. So ferromagnetic substances வந்து is divided into two types.
ferromagnetic materials, they are divided into two types. One வந்து hard ferromagnetic materials, இன்னொன்று வந்து soft ferromagnetic materials. They can be differentiated by the hysteresis loop. They can be differentiated by the hysteresis loop. So ஒரு hysteresis loop வரையலாம். So soft materialsக்கு loop வேற மாதிரி இருக்கும், hard materialsக்கு வந்து loop வேற மாதிரி இருக்கும். So soft materialsக்கு வந்து loop எப்படி இருக்கும் அப்படின்னா, it will be like this. Okay, so இது வந்து hysteresis loop for the soft material. Example வந்து steel. Okay, for soft materials. Soft materials அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மேக்னெட்டிசம் கொடுத்த உடனே அது வந்து மேக்னெட்டா மாறிடும். ஸ்டீல் எல்லாம் வந்து மேக்னெட்டிசம் கொடுத்த உடனே it will change into magnet. Okay, so அதனால அது வந்து soft magnetic material. இதுவே வந்து hard materials வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, it will be like this. என்ன டிஃபரன்ஸ் hard materialsக்கு soft materialsக்கு? Example, carbon steel. Soft materialsக்கு வந்து loop வந்து கொஞ்சம் narrow-வா இருக்கும், ஆனா hard materialsக்கு loop வந்து will be broader. So இந்த loop வந்து எப்படி கிடைக்குதோ, நம்ம graph வரைவோம்ல, so அந்த graphல வந்து அந்த loop எப்படி இருக்குதோ அதை வச்சு we can identify whether the material is a hard material or soft material. Okay, understood? So இது வரைஞ்சிட்டு இது கீழே எழுதிக்கோங்க, நான் சொல்ற notes. Soft materials have smaller area. Soft materials have smaller area and hard materials have larger area. Hard materials have larger area in hysteresis loop. In hysteresis loop. Okay, so next heading எழுதிக்கோங்க, difference between soft and hard ferromagnetic materials. Difference between hard and soft ferromagnetic materials. So tablet column ஒன்று வரைஞ்சுக்கோங்க. Properties soft ferromagnetic material and hard ferromagnetic material. Ferromagnetic material full-ஆ எழுதுங்க, soft hard மட்டும் எழுதாதீங்க. Soft ferromagnetic material and hard ferromagnetic material. First point, when magnetic field is removed. When magnetic field is removed. Magnetic field வந்து remove பண்ணிட்டோம் அப்படின்னா soft material வந்து the magnetization will disappear. Magnetization disappears. ஆனா hard material வந்து the magnetization persists. persistனா என்ன அர்த்தம்? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் வந்து அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல மேக்னெட் இருக்கும், ஆனா இதுல வந்து இது உடனே வந்து டிஸப்பியர் ஆயிடும் சாஃப்ட்ல. ஓகே, சோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏரியா ஆஃப் த லூப். ஏரியா ஆஃப் த லூப் எதுல லார்ஜரா இருக்கு, எதுல ஸ்மாலரா இருக்கும்? ஏரியா ஆஃப் த லூப் எதுல ஸ்மாலா இருக்கும்? ஏரியா சாஃப்ட்ல வந்து ஏரியா ஆஃப் த லூப் வந்து ஸ்மால், இதுல வந்து
ஏரியா ஆஃப் த லூப் வந்து லார்ஜ். நெக்ஸ்ட் ரிட்டன்டிவிட்டி. இது வந்து ஏரியா வந்து சின்னதா இருக்கிறதுனால அந்த ரிட்டன்டிவிட்டி பாயிண்ட் வந்து சீக்கிரமா வந்துடும். கரெக்டா? இது ஏரியா பெருசா இருக்கிறதுனால ரிட்டன்டிவிட்டி அந்த பாயிண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ ரிட்டன்டிவிட்டி வந்து இதுல லோ, இதுல ஹை. அதே மாதிரி கோர்சிவிட்டி. கோர்சிவிட்டியும் இது ஏரியா வந்து கம்மியா இருக்கிறதுனால இது சீக்கிரம் வந்துடும், இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். Hysteresis loss. Hysteresis loss, energy loss. இது வந்து பாத் வந்து சீக்கிரமாவே வந்துருது. ஸோ அதனால இதுல எனர்ஜி லாஸ் வந்து கம்மியா இருக்கும். இதுல வந்து பாத் ரொம்ப அதிகம்ன்றதுனால எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதுல எனர்ஜி லாஸ் வந்து லெஸ், இதுல எனர்ஜி லாஸ் வந்து ஹை. magnetic susceptibility. magnetic susceptibility வந்து இதுல high, இதுல வந்து low. okay, so next வந்து applications of hysteresis loop. So first one, the permanent magnets. Permanent magnets. So applications, the hysteresis loop வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்சஸ்க்கு வந்து லூப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, லூப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இங்க போகும்போது அது வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டா மாறிடுது. ஆனா அது வந்து மறுபடியும் நான் மேக்னெட்டா மாறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அப்போ நான் மேக்னெட்டா மாறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வச்சு we can prepare permanent magnets. Okay, so hysteresis loop வச்சு we can identify the materials which can be used to make permanent magnets. Okay, so அதுதான் வந்து first point, permanent magnets. எழுதிக்கோங்க. The materials with high retentivity, வேற என்னலாம், high coercivity and low magnetic susceptibility. High retentivity, high coercivity and low magnetic susceptibility can be found from the loop, can be found from the loop and is used to make permanent magnets, and is used to make permanent magnets. Example வந்து carbon steel, இன்னொன்று வந்து அல்னிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்னிக்கோ அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க அல்னிக்கோ அப்படின்னா என்னன்னு. ஓகேவா? ஸோ அல்னிக்கோ அப்படின்னா என்னன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஏஎல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ஐனா என்னன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும், சிஓனா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ அப்போ அல்னிக்கோனா என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, ஏஎல்னா என்னது, அலுமினியம், என்ஐனா நிக்கல், சிஓனா கோபால்ட். ஸோ இது மூணும் சேர்ந்து அல்னிக்கோ அப்படின்னா அது என்ன மெட்டீரியல் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகேவா? அலாய் தான், அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எங்க யூஸ் பண்றாங்க அல்னிக்கோ, ஓகே அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பெர்மனன்ட் மேக்னெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லூப் ஃபார்ம் பண்றதெல்லாம் நம்ம வந்து பெர்மனண்டா மேக்னெட் ஆக்குறதுக்கு யூஸ் பண்றோம்.
அப்போ சின்ன சின்னதா லூப் ஃபார்ம் பண்றத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரோ மேக்னெட் ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும்போது மட்டும் மேக்னெட்டா இருக்கும். அது எலக்ட்ரிசிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் will not behave as a magnet. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு the materials which are forming smaller loops அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எழுதிக்கோங்க, the materials with thin hysteresis loop and small area. The materials with thin hysteresis loop and small area is used to make electromagnets. Next, third application வந்து core of the transformer. Core of a transformer. டிரான்ஸ்ஃபார்மரோட பார்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா 11th ஸ்டாண்டர்ட்ல? படிச்சது இல்லையா? 12th வால்யூம் 2ல வரும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட பார்ட்ல ஒன்று வந்து கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்னா என்ன அர்த்தம்? the materials which are forming small hysteresis loop with smaller area. Okay, so எழுதிக்கோங்க, the materials with thin hysteresis loop. So the materials with thin hysteresis loop and smaller area are used to form core of the transformer. Example வந்து soft iron. Soft iron. So இதோட நம்ம வந்து hysteresis full topic முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் இந்த லெசன்ல? எர்த்தோட மேக்னெட்டிசம் பத்தி படிச்சிருக்கோம். கரெக்டா? எர்த்தோட மேக்னெட்டிசம் பத்தி படிச்சிருக்கோம். அப்புறம் மேக்னெட் ஓட கிளாசிஃபிகேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், டைபோல், ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், டார்க்கோட டெரிவேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டெரிவேஷன் படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம படிச்சது ஃபுல்லா ஹிஸ்டெரிசிஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ஆயிஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? எலக்ட்ரிசிட்டி வச்சு மேக்னெட் வரதுல ஆயிஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்தர் டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெசன் ஈஸியான லெசன் தான், ஆனால் நிறைய டெரிவேஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும்.